சச்சிதானந்த சுவாமிகளுடைய இந்த ஜீவ சமாதியில அவர் உரைகிற இந்த இடத்துல பேச எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பேராக கருதுகிறேன். கருவிலிருந்து குருவரை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பொதுவா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கருவிலிருந்து திருவரை அப்படின்னு. மனிதன் என்ன பண்றான், ஆரம்பத்தில் இறைவனிடம் போய் பொன்னை கேட்பான், பொருளை கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் நிறைவாக மனிதன் இறைவனிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? இறைவனுடைய திருவடியில இடம். அப்ப கருவிலிருந்து திருவரை என்பது தானே சரி. அவர் ஏன் கருவிலிருந்து குருவரை? நியாயமான கேள்விதானே. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் முறைச்சு பாக்குறீங்க எல்லாரும்? எனக்கு பதட்டமா இருக்கு, சரியா தான் பேசுறமா அப்படின்னு. வணக்கம். சச்சிதானந்த சுவாமிகளுடைய இந்த ஜீவ சமாதியில அவர் உரைகிற இந்த இடத்துல பேச எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பேராக கருதுகிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு என்னை பேசுவதற்காக அழைத்த இந்த அமைப்பை சார்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்றேன். அதுல குறிப்பிட்டு என்னை அழைத்து பேசியதால் அவருடைய பேரை மட்டும் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த என் பாசத்திற்குரிய ஐயா திருஞானம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்பு சார்ந்த அத்துணை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஜெயராமன் ரெட்டியார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும், இந்தியாவுக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும், அந்த பெருமைகளில் எல்லாம் மிகப்பெரிய பெருமை இந்தியா முழுக்க இருக்கிற ஆலயங்கள் தான். அந்த ஆலயங்களுக்கான அமைப்பில் அவர் தலைமையாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு கிடைத்த பெருமை. மனதார பணியாற்றுகிற ஒரு அன்பர் கிடைத்திருக்கிறார் என்பது அந்த அமைப்புக்கு கிடைத்த பெருமை என்று நினைக்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய முனைவர், தஞ்சையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாந்தி சச்சிதானந்தம் அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நமக்கெல்லாம் ஆசி உரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய சாதுக்குள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு இங்கு இன்னிசை நிகழ்ச்சியை நிகழ்த்தியவர்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் கேட்டுட்டே இருந்தேன், அவ்வளவு அழகா பாடினாங்க. அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய அருளால் இந்த நிகழ்விற்கு இன்றைக்கு வருவதற்கான வாய்ப்பை பெற்ற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய நிகழ்விற்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த இயற்கைக்கும் சச்சிதானந்த சுவாமிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தலைப்பு என்னன்னா, ஏன்னா ஒரு பேச்சுக்கு தலைப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? எதை வேண்டாலும் பேசலாம்னு பேசக்கூடாது இல்ல, ஒரு தலைப்பு ரொம்ப முக்கியமானது. கருவிலிருந்து குருவரை அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். பொதுவா நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கருவிலிருந்து திருவரை அப்படின்னு. ஏன்னா மனிதன் என்ன பண்றான், ஆரம்பத்தில் இறைவனிடம் போய் பொன்னை கேட்பான், பொருளை கேட்பான், எல்லாத்தையும் கேட்பான். ஆனால் நிறைவாக மனிதன் இறைவனிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்ன தெரியுமா? இறைவனுடைய திருவடியில் ஒரு இடம். நான் உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன். காரைக்கால் அம்மையாருடைய கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? காரைக்கால் அம்மையாருடைய கணவன் 2 மாம்பழத்தை கொடுக்கிறார். அந்த மாம்பழம் வீட்டுக்கு வந்துருது. ஒரு சிவனடியார் வர்றார். அவர் உணவு கொடுக்கிறது காரைக்கால் அம்மையாருடைய பழக்கம். கொடுப்பதற்கு வேறு உணவு இல்லாததால் இந்த மாங்கனியில் ஒன்றை கொடுத்துறார். இப்ப கணவன் வர்றார். கணவன் வந்து சாப்பிடுறார். சாப்பிட்டோன்னே மாம்பழம் ரொம்ப நல்லா இருந்திருந்தா, ஏமா மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே, நீ சாப்பிட்டியான்னா கேட்டிருக்கணும். அவர் கேட்கல, இன்னொரு மாம்பழத்தையும் கொடுன்னு கேட்டார். அது இறைவனுடைய திருவிளையாடல். உடனே இவர் என்ன பண்றார், இறைவன்கிட்ட போய் காரைக்கால் அம்மையார் கேட்கிறாங்க. உடனே இறைவன் என்ன பண்றார், இன்னொரு மாம்பழத்தை கொடுத்தார். அதை கொண்டு வந்து கொடுத்தோன்னே சாப்பிட்டுட்டு கணவன் சரி ரொம்ப நல்லா இருக்கு நிறுத்தி இருக்கலாம். அடுத்து கேட்கிறார், முன்பு சாப்பிட்ட கனியை விட இந்த கனி இன்னும் சுவையானதாக இருக்கிறதே, இது 7 லோகங்களிலும் கிடைக்காத கனி போல் இருக்கிறதே, உனக்கு எங்க கிடைத்தது? உடனே அவங்க இறைவன் கொடுத்தார். இறைவன் கொடுத்தார், இங்க திருப்பி கொடுக்க சொல்லு. திருப்பியும் இறைவன் ஒரு மாங்கனியை கொடுக்கிறான். அது மாய மாங்கனி, மறைஞ்சு போயிருது. முதல்ல என்ன கேட்டாங்க, மாங்கனி. 2வது என்ன கேட்டாங்க, ஒரு மாய மாங்கனி. 3வதா என்ன கேட்டாங்க, கணவனுக்கு இன்னொரு மனைவி, அவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்திருது, புனிதவனிகிற இவங்களுடைய பெயரையே வச்சிருக்காரு. இந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கணவன் என்ன பண்றாரு, இவங்களை பார்த்தோன்னே அவருடைய கால்களில் விழுந்து நீ ஒரு தெய்வத்தன்மை உடைய பெண்ணுன்னு சொல்லிடுறார். உடனே கணவன் இல்ல, தெய்வத்தன்மை உடைய பெண்ணுன்னு சொல்லிட்டான். இன்னி இந்த உடம்பு எதற்குன்னு பேய் உருவம் வாங்கிக்கிறாங்க. அப்ப முதல்ல என்ன கேட்டாங்க, மாங்கனி. 2வது என்ன கேட்டாங்க, மாய மாங்கனி. 3வது என்ன கேட்டாங்க, பேய் உருவம்.
இதையெல்லாம் கேட்ட காரைக்கால் அம்மையார் கடைசியா என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? சேக்கிலார் தான் சொல்லுகிறார். என்ன தெரியுமா காரைக்கால் அம்மையார்? எல்லாவற்றையும் கேட்ட காரைக்கால் அம்மையார் கடைசியாக கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? பிறவாமை வேண்டும். என்ன கேட்கிறாங்க? பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறந்தாள் அறவா உன்னை மறவாமை வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இனிமேல் பிறக்க கூடாது என்கிற முக்தியை கொடு. ஒருவேளை தெரியாம இந்த பூமியில திரும்பியும் பிறந்துட்டா அறவா உன்னை மறவாமை வேண்டும்னு கேக்குறாங்க. அதனாலதான் நடராஜ பெருமான் எங்கெல்லாம் நடனம் ஆடுகிறாரோ அங்கெல்லாம் அவனுடைய திருவடியில் அமர்ந்து காரைக்கால் அம்மையார் தாளம் போடுறாங்க. யோசித்து பாருங்கள். அப்ப மனிதன் நிறைவாக இறைவனிடம் கேட்பது என்ன? திருவடி. திருவடியில் இருக்கிற பாக்கியம். மனிதர்கள் ரெண்டு வகை உண்டு. ஒன்னு பிறந்து வாழ்ந்து இறந்து போகிறவர்கள். ரெண்டு பிறந்து வாழ்ந்து முக்தி அடைகிறவர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாம் எல்லாம் நினைப்போம் இறப்பதுதான் முக்தி. அதல்ல முக்தி. தான் பெரியவர்கள் சொல்வார்கள், முக்திக்கும் இறப்புக்கும் என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆன்மீக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருந்தால் அது மரணம். நல்ல கவனிங்க. மூச்சு நின்ற பிறகும் ஆசை மிச்சம் இருந்தால் அது மரணம். ஆசை முடிந்த பிறகும் மூச்சு மிச்சம் இருந்தால் அதுதான் முக்திங்கிறாங்க. இந்த முக்தி எப்ப கிடைக்கும்? இறைவனுடைய திருவடியை அடைகிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப இறப்பவர்கள் எல்லாம் முக்தி அடைகிறவர்கள் அல்ல. ஆசையை முடிந்த பிறகும் இந்த பூமியில் வாழ்கிறவர்கள் எல்லாம் முக்தி அடைகிறவர்கள் இல்லையா? எல்லா அடியவர்களும் இறைவனிடம் இதைத்தான் கேட்டு போனாங்க. என்ன நாம் பார்க்கிற எல்லா அடியவர்களும் என்ன இறைவன் கேட்கிறாங்க? இறைவா பெருசா ஒண்ணு வேண்டாம், ரொம்ப ஒண்ணு வேண்டாம், உன் திருவடியில் ஒரு இடம், உன் திருவடியில் இருக்கிற பேரு. அதான் தமிழ்ல அழகான வார்த்தை. இறைவனுடைய திருவடியில் இருக்கிறதுக்கு வீடு பேருன்னு தான் பேரு. வீட்டுக்கு வீடுன்னு தான் பேரு. ஏன்? எல்லையில்லாத ஆனந்தத்தை கொடுப்பது இறைவனுடைய திருவடி. அந்த திருவடிக்கு வீடுன்னு பேரு. அப்ப இறைவனிடம் அடியவர்கள் எல்லாம் போய் என்ன கேட்கிறாங்க? இறைவா மீண்டும் பிறக்க கூடாது, மீண்டும் ஒருவேளை பிறந்தால் உன்னையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதான் பாருங்க, பாரத போர் முடிஞ்சிருது. பாரத போர் முடிஞ்சிருது. ஒரு கண்ணன், நம்ம கண்ணதாசனுடைய பாட்டு இருக்கு, கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். என்னென்னலாம் கேட்கிறாங்களோ எல்லாத்தையும் கண்ணன் கொடுத்துட்டே வர்றான். ஏன்னா பாரத போர் முடிஞ்சிருச்சு இல்ல. முடிஞ்சோடனே மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. கண்ணன் கேட்கிறவர்களுக்கெல்லாம் கேட்டபடி எல்லாம் வரங்களை கொடுத்துட்டே வர்றான். எல்லோரும் வரங்களை கேட்கிறார்கள். ஆனால் ஒரே ஒருத்தி தவிர யார் யார் கேட்கல? குந்தி மட்டும் எந்த வரத்தையுமே கேட்கல. குந்தி எந்த வரத்தையுமே கேட்கல. எல்லோரும் கண்ணனை தேடுகிறார்கள், கண்ணன் மட்டும் குந்தியை தேடுறான். போய் அவள்கிட்ட கேட்கிறான், எல்லோரும் தங்களுக்கான வரத்தை கேட்டு விட்டார்கள், நீ ஏன் எந்த வரத்தையும் கேட்கல? உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் கொடுக்குறேங்கிறான். உடனே அவள் சொன்னாலாம், கிருஷ்ணா கண்ணா எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுனாலாம். கண்ணன் பதட்டம் ஆயிட்டான். ஏன்னா பாரத போர்லயே அதிக கஷ்டங்களை செஞ்சது அவதான். ரெண்டு பக்கத்துல யாரு ஜெயிச்சாலும் யாரு தோத்தாலும் கஷ்டம் குந்திக்குதான். ஏன்னா இழப்பு அவளுக்குத்தான். எல்லாவற்றிலும் அதிக கஷ்டங்களை அனுபவித்தது அவள்தான், அதிக துயரை அனுபவித்தது அவள்தான். அந்த குந்தி இனிமேல் என் வாழ்க்கையில கஷ்டமே வேண்டாம்னு தானே கேட்டிருக்கணும், இனி ஒரு பிறவியே வேண்டாம்னு தானே கேட்டிருக்கணும், தெரியாம பிறந்துட்டேன்னு தானே சொல்லியிருக்கணும். குந்தி கேட்கிறா, கிருஷ்ணா இன்னும் நிறைய கஷ்டங்களை கொடுன்னு. கிருஷ்ணன் கேட்கிறான், ஏன் இப்படி கேட்கிற அப்படின்னு. அவள் சொன்னா, ஒருவேளை இந்த வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இருக்காது, நான் கடவுளை கூப்பிட வேண்டிய தேவையே இருக்காது, நான் உன்னை மறந்துடுவேன் கிருஷ்ணா, அதனால நான் உன்னை மறக்க கூடாது, எனக்கு நிறைய துயர்களை கொடு, அப்பத்தான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னாலாம். அப்ப வாழ்க்கையினுடைய பெரும் பேறு என்பது இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது இல்லையா? அதனாலதான் இறை அடியார்கள்ட்ட கேட்கிறாங்க, இறைவன் எங்கே சார் இருக்கிறான்? இறைவன் எங்க இருக்கிறான்? ரொம்ப நுட்பமா சொன்னாங்க, நோயுலான் வாயுலான்னு. சார் எல்லாரும் தேவைக்கு தான் இறைவனை கும்பிடுவாங்க, உடல் முடியாம இருக்கிறவனுக்கு எந்த நேரமும் தேவையில்லை, எந்த நேரமும் இறைவனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறானா. எங்க இருக்கிறான் இறைவன்? நோயுலான் வாயுலான்னாங்க. இப்ப யோசித்து பாருங்கள், எல்லாவற்றையும் தேடி 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 அலைந்த மனிதன் கடைசியா அப்ப என்ன கேட்கிறான்? வீடு பேற்றை கேட்கிறான், இறைவன் திருவடியில இடம் கேட்கிறான். அப்ப கருவிலிருந்து திருவரைங்கிறது தானே தலைப்பா இருந்திருக்கணும். மனிதனுடைய தொடக்கம் கரு, கருவுல உருவாயிட்டான். நிறைவு என்ன? நல்ல வாழ்க்கையினுடைய நிறைவு திரு, இறைவனுடைய திருவடியில இடம். அப்ப கருவிலிருந்து திருவரை என்பது தானே சரி. அவர் ஏன் கருவிலிருந்து குருவரை? நியாயமான கேள்விதானே. ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் முறைச்சு பாக்குறீங்க எல்லாரும்? எனக்கு பதட்டமா இருக்கு, சரியா தான் பேசுறமா அப்படின்னு.
எதற்காக கருவிலிருந்து குரு வரை அப்படின்னா, நீங்கள் இறைவன் எங்க இருக்கிறான்னு எல்லாரு கண்ணுக்கும் தெரியாது. என் கண்ணுக்கு இறைவன் காட்சி கொடுக்கலாம், காட்சி கொடுக்காமலும் போகலாம். ஆனால் நான் இறைவனை நிச்சயமாக அடைய வேண்டும் என்றால் ஒரு குருவின் கையை பிடித்துக் கொண்டால் போதுமானது. அதான் ஒரு அழகான நகைச்சுவையான கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, நிறைய வெயிட் எல்லாம் தூக்கிட்டு ட்ரெயின்ல ஏறி இருக்கிறாரு சார். ட்ரெயினுக்குள்ள போயிட்டார். நல்ல வசதியா சாஞ்சு படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் சீட்டு புக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. அவரு உள்ள போயிட்டார், சீட்ல போய் உட்கார்ந்துட்டார். இந்த எல்லா பெட்டியையும் தூக்கி தலையில வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார். முதல்ல டிக்கெட் செக் பண்றவர் வந்திருக்கிறாரு, தலையில பெட்டியை பிடிச்சுக்கிட்டே டிக்கெட் எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்து டீ விக்கிறவர் வந்திருக்கிறார், சாய் சாய்னு விற்பாங்கல்ல, டீ விக்கிறவர் வந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு, தலையில வச்சுக்கிட்டே பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுத்து ஒரு டீயை வாங்கி குடிச்சிருக்கிறார். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. எதிரில இருந்தவர் கேட்கிறாரு, சார் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஒருவேளை அந்த பெட்டியில ஏதாவது நிறைய விலை உயர்ந்த பொருள் இருக்கா? அப்படி ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா அதை வச்சு அது மேலே ஏறி உட்கார்ந்து வேண்டியது தானே அப்படிங்கிறார். உடனே இவர் சொல்ற, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வேற அழுக்கு துணி தான் இருக்கு அப்படிங்கிறார். எதிரில இருந்தவருக்கு ஆச்சரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சார் வெறும் அழுக்கு துணி இருக்க மூட்டையை ஏன் சார் உங்க தலைமையிலேயே வச்சு தூக்கிட்டு போறீங்க அப்படின்னு இவர் சொன்னாரா, ஆச்சரியமான ஒரு பதில் சொல்லி இருக்கிறாரு. சார் ஏன் வெயிட்டே ட்ரெயின் சுமக்கிறதுக்கு, ஏன் சுமைய ட்ரெயின் சுமக்கிறதுக்கு தான் நான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன். தேவையில்லாம ஏன் சுமைக்கு மேல இருக்கிற சுமையை ட்ரெயின்ல ஏத்தக்கூடாது சார். அதனால என்ன ட்ரெயின் சுமக்கட்டும், இந்த சுமையை நான் சுமக்கிறேன் அப்படின்னாராம். அப்ப குருங்கிற ஒரு ட்ரெயின் மாதிரி உண்மையிலேயே அது புரிந்து கொண்டால் தான் சுமையை இறக்கி வைக்க முடியும். ஆனால் இங்க நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், நான் ட்ரெயின்ல ஏறிக்கிறேன், ஏன் சுமையை ட்ரெயின் தாங்கட்டும், நான் கொண்டு வந்த சுமையை நானே வச்சுக்கிறேன்னு யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் தானே தன் மீது சுமையை ஏற்றி கொண்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் இறைவனும் தெரிகிறது இல்ல, குருவும் தெரிகிறது இல்ல. சார் நீங்க உத்து கவனிக்கணும். நாம் மீண்டும் மகாபாரதத்தை பார்க்கிறோம். பாஞ்சாலியினுடைய துயில் உரிந்த சம்பவம் இருக்குது இல்ல. அப்ப பாஞ்சாலி முதல்ல என்ன பண்றா, பெரிய கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லோருக்கும் தெரிந்த கதைகள் தான், இருந்தாலும் அதில் தெரியாத உண்மைகள் இருக்கிறது. பாஞ்சாலி என்ன பண்றா, ரெண்டு கையிலே சேலையை பிடிச்சிட்டு அங்கிருந்த எல்லாரையும் கூப்பிடுறா, யாரும் காப்பாத்தல. ரெண்டு கையிலே சேலையை பிடிச்சிட்டு கிருஷ்ணா என்ன காப்பாத்துனா காப்பாத்தல, ஒரு கையில பிடிச்சிட்டு காப்பாத்துனா காப்பாத்தல, ரெண்டு கையை மேலே உயர்த்தி என்ன சொன்னா, கிருஷ்ணா என்ன காப்பாத்துனா. பாரதி தான் அழகாக எழுதுவார். அப்படி அவள் சொன்னோன்னு என்ன தெரியுமா நடந்துச்சா, வளரந்தன வளரந்தன வண்ண பொற்சேலைகள்னு எழுதுவான். இனிமேல் என்னால் ஆவதொன்றும் இல்லை, இனிமேல் நீ மட்டும்தான் கதின்னு ஒரு குருவை நம்பி எப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்கிறீர்களோ அப்போது நீங்கள் திருவை அடைவதற்கான எல்லா வேலையும் அந்த குரு பார்த்துக்குவார். அவர் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சா போதும், சொல்றதை மட்டும் செஞ்சா போதும். எத்தனை உதாரணங்கள் இருக்கு. நாம் அபிராமி பட்டரை கேள்விப்பட்டிருக்கிறோம். அபிராமி பட்டர் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம். அபிராமி பட்டர் தினந்தோறும் வருவார், அபிராமி அம்மனை வழிபடுவார், அந்த அம்மனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். அரசன் வர்றான், அரசன் என்ன சொல்லிடுறாரு, இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுறார். ஆனா இன்னைக்கு பௌர்ணமி இல்ல. என்ன ஆச்சு, அவரை நெருப்பு மூட்டி நெருப்புக்கு மேல நிக்க வச்சுட்டாங்க. நிலா வரணும், நிலா வந்தா பொழைச்சிடலாம், நிலா வரலைன்னா பொழைக்க முடியாது. அப்ப அவர் என்ன பண்றார், அபிராமி அந்தாதி பாடுகிறார் இல்லையா, மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்றார். உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு சொல்லுகிறார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு பாடுறார். அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை இருந்துச்சு, அன்னை நிலவை கொண்டு வருவாள்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கை என்ன செய்தது, அன்னை தன்னுடைய காதணியை தூக்கி எறிஞ்சா நிலவாக மாறியது. மாறுமா? நான் சொன்னா பௌர்ணமி வருமா? நான் சொன்னா அன்னை காதணியை தூக்கி நிலவா மாத்துவாளா? மாத்துவா. எப்ப மாத்துவா? உண்மையிலேயே அவள் மாத்துவாள்ங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சொன்னால் மாத்துவா. உண்மையிலேயே கிருஷ்ணன் காப்பாற்றுவான்கிற நம்பிக்கையோடு யார் இரண்டு கைகளையும் உயர்த்தி கிருஷ்ணனை வேண்டுகிறார்களோ அவர்களுக்காக கிருஷ்ணன் வருவான். முழுமையான நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் தான் இறைவன் வருவான். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன உடல்ல ஏதோ ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, ஒரு தலைவலி, ஒரு வாரம் தலைவலி இருக்கு. மருத்துவர்கிட்ட போறீங்க, மருத்துவர் ஒரு மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை இன்னும் 4 நாளைக்கு சாப்பிட்டா உங்களுடைய தலைவலி நின்று போயிருங்கிறார். சார் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இன்னைக்கு இருக்கிற காலத்துல இந்த மாதிரி தலைவலி வர்றதெல்லாம் இயல்புதான், இந்த மாத்திரையை 4 நாள் போடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு தலைவலி நின்று போயிருங்கிறார். வீட்டுக்கு வந்து அந்த மாத்திரையை 4 நாள் போட்டு தலைவலி போயிடும். வீட்டுக்கு வந்து மாத்திரையை போடுவீங்களா
இல்ல இந்த மருத்துவர் சொன்னது உண்மையான ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? மருத்துவரை முழுமையா நம்பி மாத்திரையை போறீங்க, தலைவலி சரியா போயிருது. நியாயமா? யாருமே வீட்டுக்கு வந்து மருத்துவர் சொன்னது உண்மையா, மருத்துவருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கு, இந்த மருத்துவருக்கு என்ன சக்சஸ் ரேட், இதெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. மருத்துவர் சொன்னா சரியா தான் இருக்கும், இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து போட்டா தலைவலி சரியாயிரும்னு போடுறோம், தலைவலி சரியாயிருது. படித்து மருத்துவரான ஒருவர் மீது நமக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது, மகிழ்ச்சி. அந்த நம்பிக்கை தான் மருத்துவத்தின் 50%, மருந்து வெறும் 50% தான், நம்பிக்கை 50%. இந்த நம்பிக்கை இருப்பதால் தான் குணமாகுது இல்லையா? மருத்துவர் மீது நமக்கு இருக்கிற நம்பிக்கை இறைவன் மீது இருக்கிறதா, குருவின் மீது இருக்கிறதாங்கிறதான் கேள்வி. சார் யோசிச்சு பாருங்க, மருத்துவர் கொடுத்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து நிம்மதியா போட்டுட்டு தூங்குற நாம யாராவது கஷ்டத்தை போய் கோயில்ல சொல்லிட்டு நிம்மதியா வீட்டுல வந்து தூங்குறோமா? நமக்கு கடவுள் மேலேயே சந்தேகம். இந்த கடவுள் இதுக்குத்தானே ஸ்பெஷலிஸ்ட், இவர் எப்படி இதை சரி பண்ணுவாரு? கடவுளை பிரிச்சிருக்கிறாங்க தெரியுமா? முட்டி வலிக்கு தனி கடவுள் இருக்கிறாரு, கல்யாணம் ஆகிறதுக்கு தனி கடவுள் இருக்கிறாரு. கடவுள்ல ஸ்பெஷலிஸ்ட் பிரிச்சிருக்காங்க. முடி வளர்றதுக்கு கடவுள் இருக்கிறாரா, கல்யாணம் ஆகிறதுக்கு கடவுள், கண் பார்வைக்கு கடவுள், எதுக்கெல்லாம் கடவுள் பாருங்க. சதுரங்க வல்லபேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா? சதுரங்கம்னா போர் படைக்கான கடவுள். அங்க போய் யாரும் செஸ் வாங்கி வச்சு கும்பிட்டு வந்துருக்காங்க, எல்லாரும் செஸ் போர்டோட போய் நிக்கிறாங்க. ஏன் குழந்தை பெரிய செஸ் பிளேயர் ஆகணும்னு, அவருக்கு செஸ்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப யோசித்து பாருங்கள், நமக்கு கடவுள் மேலேயே பெரிய சந்தேகம். இதை விட இன்னும் நுட்பமா நிறைய பேர் திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்க உள்ள இருக்க பாசியில போய் படுத்திருந்து எந்திரிச்சுவாங்கிறாங்க. திருப்பி கடல் வந்துருச்சுன்னா நாங்க எங்கே சார் போறது? யோசித்து பாருங்கள் எப்படிலாம். அதான் சொன்னாங்க, நாங்க ப்ரமோஷன் பண்றது இல்ல, நாங்க ப்ரமோஷன் பண்ண தேவையில்லை சார். இன்னைக்கு பாதி கோயிலுக்கு ப்ரமோஷன் பண்றாங்க சார். திருவண்ணாமலை மக்கள் எல்லாம் அந்த கூட்டத்துல சிக்கி தவிக்கிறாங்க சார். எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு பாருங்க. என்ன கூட்டம்! திருவண்ணாமலை மக்களை நினைச்சு பாருங்க, எல்லா நேரமும் கூட்டம் இருக்கிறது. திருச்செந்தூர்ல எல்லா நேரமும் கூட்டம் இருக்கிறது. யாராவது 2 பேர் போய் 2 ப்ரமோஷன் எடுத்து போட்டு இந்த கோயிலுக்கு வந்த வாழ்க்கையே மாறிடுவாங்க. சரி, எந்த கோயிலும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தாது, உங்கள் உள்ளத்துக்குள் கோயில் இருக்கும். நம்ம குரு சொல்றாருல்ல, கோயில் என்பது எங்கும் இல்லை, உன் இதயத்தில் இருக்குங்கிறாரு. உன் இதயத்தில் கோயில் இருந்தா நீ திருவண்ணாமலைக்கு தான் போகணுங்கிறது, திருச்செந்தூருக்கு தான் போகணுங்களா? உங்க ஊர்ல இருக்க கோயில் போதும். ஏன்? அமைதியா உன் அறையில உட்கார்ந்து இறைவனை கும்பிடுவது போதும் சார். எல்லாத்தையும் ப்ரமோஷன் பண்றாங்க. இந்த கோயிலுக்கு வந்தா நீங்க ஒரே நாள்ல ஓகோன்னு அம்பானி ஆயிரலாங்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தா அடுத்த நாளே உங்களுக்கு திருமணம் ஆயிரும்றாங்க. இதயத்தில் கோயில் இல்லாம எங்க இருந்து என்ன பண்றது? அதான் சொன்னாங்க, நாங்க ப்ரமோஷன் பண்றது இல்லை, பண்ண தேவையில்லை. இறைவன் உங்களை கூப்பிடணும்னு நினைச்சா எந்த வீடியோவும் தேவையில்லை, யாரும் சொல்லணுங்கிறது இல்ல. இறைவனுக்கு எப்படி உங்களை கூப்பிடணும்னு தெரியும், அவர் கூப்பிட்டுப்பார். அதான் சொன்னாங்க, நாங்க ப்ரமோஷன் பண்றது இல்ல, இங்க வந்தா நீங்க கோடீஸ்வரன் ஆயிரலாம் நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க உண்மை. ஆனால் இன்னொன்னையும் சொன்னாங்க என்கிட்ட காலையில பேசுகிற போது, சபையை பார்க்கிற போது சொன்னாங்க, இங்க வந்தால் பணம் கிடைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம், இங்க வந்தா பலன் கிடைக்கும் நாங்க சொல்ல மாட்டோம், ஆனால் ஒன்னே ஒண்ணு எங்களால சொல்ல முடியும், இங்கு வந்தால் அமைதி கிடைக்கும்னு சொன்னாங்க. இப்போது சொல்லவா எப்படி பணம் கிடைக்கும், எப்படி பொருள் கிடைக்கும் நான் சொல்லவா? இந்த அமைதியிலிருந்து தான் கிடைக்கும் சார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குளம் நிறைய தண்ணி கலங்கி 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 இருந்தா தண்ணி கடியில் என்ன இருக்குன்னு யாராலையும் பார்க்க முடியாது. எப்ப பார்க்க முடியும்? அமைதியாக சலனமற்று கிடக்கிற போது எல்லா அழுக்குகளும் விலகி தண்ணீர் தெளிவாக இருந்தால் தண்ணீருக்குள் என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப இந்த கோயிலுக்கு வருகிற போது, இந்த ஜீவ சமாதிக்கு வருகிற போது, இந்த சத்குருவினுடைய சச்சிதானந்த சுவாமிகளுடைய இடத்திற்கு வருகிற போது பொன் கிடைக்குமா பொருள் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அமைதி கிடைக்கும். அமைதியாக இருக்கிற போது, அமைதியாக இருக்கிற உங்கள் இதயத்திற்குள் என்ன இருக்கிறதுங்கிறது உங்களால் பார்க்க முடியும். அமைதியாக உங்களை நீங்களே ஒரு முறை பார்க்க முடிந்தால் உங்களுக்கு பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அப்ப கோயிலுக்கு வருகிற போது அமைதியான மனநிலை வேண்டும் என்று யார் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் எல்லாமே கிடைக்கும். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார்கள். நம்ம எதுக்காக பேசிட்டு இருந்தோங்கிறதை விட்டு வந்துட்டோம் பாருங்க. அப்ப இந்த கோயிலுக்கு ஏன் வர வேண்டும் அப்படின்னா, நாம் குருமார்களுடைய கைகளை பிடித்து செல்ல வேண்டும் என்பதற்காக வர வேண்டும். முழுமையான நம்பிக்கையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு குரு என்ன செய்து விட முடியும்? ஒரு குருவால் என்ன செய்து விட முடியும்? யோசிங்க சார். நான் மனுஷன், அவர் இறைவன், எங்க 2 பேருக்கு இடையில எதுக்கு சார் குரு? இறைவன் நானே இறைவன் நேரடியா பேசிட்டு போறேன், எதுக்கு குரு? நியாயமான கேள்வி தானேங்க. இறைவன் நானும் மனுஷன், குருவும் மனுஷன் தானே, எனக்கு இடையில எதுக்கு குரு? குரு தேவையில்லையே, என்னிடம் இறைவன் பேசட்டுமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நியாயமான கேள்வி தானே. நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ உங்களுடைய போனுக்கு ஒரு சார்ஜ் வச்சு, போன் இருக்குல்ல, மொபைல் போன், ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு சார்ஜர் இருக்கு. சில போனுக்கு நார்மல் சார்ஜர், சில போனுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர், சரியா? சார்ஜர் வச்சிருக்கிறோம். இந்த சார்ஜரை எங்க கொண்டு போய் போடுறோம்? ஒரு பிளக் பாயிண்ட்ல போடுறோம்.
போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணோடனே கரண்ட் வருது, போன் சார்ஜ் வருது. நியாயமா? இதே கரண்ட் தான் வெளியில போற கரண்ட் கம்பிலையும் வருது. அதே கரண்ட் தான் இங்க இருக்க டிரான்ஸ்பார்மர்லயும் வருது. டிரான்ஸ்பார்மர்ல கொண்டு போய் ஒயர சொருகி உங்க போனை சார்ஜ் போட முடியுமா? முடியுமா? முடியாது. அப்ப அங்கு போறதும் கரண்ட் தான், இங்க வர்றது கரண்ட் தான். ரெண்டு மின்சாரம் என்பது உண்மைதான், அதில் எந்த குழப்பமும் இல்லை. ரெண்டு மின்சாரத்திலும் சார்ஜ் ஏறுங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த செல்போனுக்கு எந்த அளவுல கரண்ட் வந்தா இந்த போன் பிரச்சனை இல்லாம சார்ஜ் ஏறுமோ அந்த அளவுல கரண்ட் கொடுக்கறதற்காக வீட்டுல ஒரு சுவிட்ச் போர்டு வைக்கிறோம். அந்த அளவிலான கரண்ட் மட்டும் தான் வீட்டுக்குள்ள வாங்கிக்கிறோம். அது மாதிரிதான் குரு.